தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு திமுகவோட எம்பிஸ் வந்து நாடாளுமன்றத்தில் என்னென்ன செஞ்சாங்கன்ற பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். கூட்டணி முடிவாகுதோ இல்லையோ, ஆனா வந்து எலெக்ஷன் வரதான் போகுது. இதே வருஷத்துல மே மாசத்துல எப்படி ரிசல்ட் தெரிஞ்சிடும், யார் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்க போறாங்க. தமிழக மக்கள் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். திமுகவுக்கு 2019 வாக்களிச்சிங்க, 2021 வாக்களிச்சு சட்டப்பேரவை தேர்தலையும் வாக்களிச்சு ஆளுங்கட்சியை உருவாக்குனீங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 50% நிறைவேற்றினாங்களா, இல்லைன்னா வந்து மக்கள் மனசுல வந்து அவங்க என்னென்னலாம் ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த எல்லாமே வந்து முடிச்சு வச்சாங்களா நீங்க யோசிக்கணும். அன்னைக்கு இருக்க சூழ்நிலை என்ன பண்ணாங்கன்னா 2019 அதிமுக வந்து பிஜேபியோட பி டீம்னாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒண்ணுதான் தெரியுது. இப்ப சமீபத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா வந்து டிஎம்கே தான் வந்து பிஜேபியோட பி டீம்னு தோணுது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பிஜேபி அதாவது திமுக வந்து மாநிலத்தில் ஆட்சியில் வந்த அப்புறம் மத்திய அரசோட திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ரொம்ப தீர்க்கமா இருந்தது வந்து டிஎம்கே தான். குறிப்பா சொல்ல போனா செஸ் ஒலிம்பியாட் வந்து எங்கேயோ நடக்க வேண்டியதை தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. அதுக்கு வந்து மோடி அவர்களை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டாங்க. அதே மாதிரி வந்து கேலோ இந்தியாவுக்கு வந்து உதயநிதி அவர்களே போய் மோடி அவர்களை கூப்பிட்டு வந்தாங்க. கேலோன்ற வார்த்தையை வந்து ஹிந்தி தெரியாத போடான்னு ஆட்சி வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பின்னாடி வந்து பிஜேபி பி டீமா செயல்படுறதுனால கேலோ இந்தியாவுக்கு ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி வந்து F4 கார் ரேஸ், நம்ம என்ன வந்து வல்லரசு நாடுன்னு நினைச்சுக்கிட்டாங்களா F4 கார் ரேஸ்க்கு, அதுக்கெல்லாம் வந்து அடிக்கல் மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மழை வெள்ளம் அதெல்லாம் வந்தனால தள்ளி போயிருக்கு. இப்போதைக்கும் தற்காலிகமா தான் தள்ளி போயிருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பேனாசிலே திமுக பேனாசிலை வைக்கிறது வந்து பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மீனவர்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருப்பினும் வந்து நான் பேனாசிலை வந்து கடல் நடுவில் வச்சே ஆகும்னு சொல்லி திமுக கட்சி, திமுகவோட முதல்வர் ஸ்டாலின் உறுதியா இருந்தாரு. அந்த உறுதிக்கு ஏற்ப மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்தாங்க. எப்படின்னா, நீங்க 2 பேரும் எதிர்கட்சி தான், இவங்க கடல் நடுவுல பேனா வைக்கிறாங்க, இங்க தமிழகத்துல பலதரப்பட்ட மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல மத்திய அரசு ஒப்புதல் தருதுன்னா பிஜேபியோட பி டீம் திமுக இருக்கிறனால மட்டும்தான் இந்த ஒப்புதல் எல்லாம் தர முடியும். அதுக்கப்புறம் வந்து திமுக வந்து அதுக்கு பிராயச்சித்தமா இன்னொன்னு பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, RSS ஊர்வலத்துக்கு அனுமதி. தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையா வந்து RSS ஊர்வலத்துக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றத்தில் ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வைக்காம RSS ஊர்வலத்துக்கு அனுமதி அளித்த ஒரு அரசு எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு. ஆனா இவங்க சொல்றது வந்து அதிமுக வந்து பிஜேபியோட பி டீம்ன்ட்டு. இவங்க வச்சு நடந்ததெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியுது, பிஜேபியோட உண்மையான பி டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திமுக மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து மோடி அவர்கள் தமிழகம் வரும்பொழுதுலாம் வந்து கடந்த முறை வந்து இங்க இருக்க முதல்வரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போய் அழைச்சிட்டு வந்தாருன்னா, ஏர்போர்ட்ல போய் வரவேற்பு கொடுத்தாருன்னா, அன்னைக்கெல்லாம் வந்து அதிமுகவை பார்த்து அடிமை அரசுன்னாங்க. சரி, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்க போய் வரவேற்பாம இருந்தீங்களா, இல்ல மோடி அவர்கள் வரும்பொழுது அவர்களை வந்து பார்க்காம இருந்தீங்களான்னு பார்த்தா இல்ல. பிஜேபியோட கொடி பறக்கிற அதே கம்பத்துல திமுக கொடியும் வந்து கம்பைன் பண்ணி பறக்க வைக்கிறாங்க. இதுதான் வந்து இவங்களோட வளர்ச்சி. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து மோடி அவர்கள் வெஸ்ட் பெங்கால் போனா மம்தா பானர்ஜி அவர்கள் போய் பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஏன் போய் பார்க்கணும்? நீங்க வந்து INDA கூட்டணியும் இருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்க ஏன் வந்து பிஜேபியும் எதிர்க்கிறீங்க? அப்படி ஏன் நீங்க போய் பார்க்கணும்? சும்மா போய் பார்த்திருந்தா பரவாயில்ல. மோடி அவர்கள் வரும்போது வெள்ளை கோடை பிடிச்ச காலம்லாம் இருக்கு. சாதாரண கோடைலாம் வந்து கருப்பு கோடையெல்லாம் பார்த்திருக்கோம். வெள்ளை கோடை வந்து முதல்வர் அவர்கள் வந்து பிஜேபிக்கு பிடிக்கிறாரு, அதாவது மோடி அவர்கள் பிடிக்கிறாருன்னா அப்ப இதுல இருந்தே தெரியுது பிஜேபியோட உண்மையான பி டீம் யாருன்னா திமுக தான். அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏஸ் என்ன செஞ்சாங்க, அதாவது எம்எல்ஏஸ்ன்ற பாருங்க எம்பிஸ், திமுகவுடைய நாடாளுமன்ற எம்பிஸ் வந்து என்ன செஞ்சாங்க இந்த 5 ஆண்டுல நீங்க வந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இப்ப கூட சமீபத்துல அஇஅதிமுகவுடைய ஐடி விங் வந்து கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டர்ல தளத்துல வந்து வைரல் ஆக்குனாங்க. அதே மாதிரி வந்து கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்டர் வந்து சென்னை உட்பட பல மாவட்டங்கள்ல வந்து திமுக போஸ்டருக்கு பக்கத்திலே வந்து கண்டா வர சொல்லுங்க, அவங்க எம்பிஸை காணும்னு சொல்லி போஸ்ட் அடிச்சாங்க. ஏன்னு சொல்ல போனா பாத்தீங்கன்னா வந்து இவங்க வெள்ளம் வந்து சென்னையில வந்து கடை புறந்து ஓடியது. அன்னைக்கும் வந்து திமுக எம்பிஸ் யாரும் போய் பார்த்ததா வரலாறு இல்ல. வரலாறு இப்ப நீங்களே சமீபத்தில் கூட பாத்துறாங்க, திமுக எம்பிஸ் எத்தனை பேர் களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க. எம்பிஸும் வேலை செய்யல, எம்எல்ஏஸும் வேலை செய்யல. அப்படி இருக்க பட்சத்துல கண்டா அவர் சொல்லுங்கன்னு ஹேஷ்டாக் வந்து கரெக்ட்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி அதே மாதிரி தென் மாவட்ட பிளட்லயும் வந்து எம்பிஸ் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்படி இருக்க பட்சத்துலயும் கண்டா வர சொல்லுங்க ஹேஷ்டாக் வந்து கரெக்ட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காவேரி இஷ்யூ, நாடாளுமன்றத்துல பேச வேண்டிய காவேரி இஷ்யூ பத்தி எத்தனை நாள், ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வெயில் காலம் வந்துடுச்சு.
இப்பயே வந்து மேட்டூர் அணையில தண்ணி திறந்து விடுற அளவுக்கு தண்ணியே இல்ல, தரை தட்டிடுச்சு தண்ணி. அப்படி இருக்க பட்சத்துல நீங்க குடிநீருக்காவது தண்ணி எப்படி தருவீங்க? இல்லைன்னா வந்து விவசாயத்துக்கு தர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இனி வர காலத்துல இந்த வருஷம் விவசாயம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து குடிநீருக்கும் தண்ணி வந்து ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்க பட்சத்துல உங்களோட INDA கூட்டணியில இருக்க காங்கிரஸ் அரசு தான் இருக்கு. அதை எதிர்த்து எத்தனை முறை நாடாளுமன்றத்துல நீங்க வந்து இந்த காவேரி இஷ்யூ பத்தி விவாதிச்சுட்டு இருப்பீங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது 22 நாட்கள் நாடாளுமன்றத்தையும் முடக்கினாங்க, காவேரியில் நடுநீர்மன்றம் அமைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து நடுநீர்மன்றம் அமைச்சு அந்த உத்தரவை பின்பற்றாத உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸை எதிர்த்து எத்தனை முறை நீங்க போராட்டம் நடத்திருப்பீங்கன்னு தயவு செஞ்சு மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து நீட் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீட்டை பத்தி இங்க தமிழ்நாடு ஃபுல்லா பேசினாரு உதயநிதியும் உதயநிதி கோஷம். அப்படி பேசின நீங்க வந்து ஆட்சி வந்தோன்னா முதல் கையெழுத்தா வந்து நீட்டை ஒழிச்சிருவேன் அப்படின்லாம் பேசினாரு. எல்லாமே எங்களுக்கு தெரியும், நீட்டை ஒழிப்பதெல்லாம் ஒரே கையெழுத்து சாத்தியம்னாங்க. ஆனா வந்து ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டு ஆச்சு. 2019 இருந்து இப்ப வரையும் பாத்தீங்கன்னா மத்தியில அங்க மகிழ்ச்சி, அதாவது எம்பிஸ் வந்து நாடாளுமன்றத்துக்கு போய் 5 ஆண்டுகள் வச்சு எத்தனை முறை நீங்க வந்து நீட்டை எதிர்த்து நாடாளுமன்றத்துல உங்க எம்பிஸ் பேசினாங்கன்னு தயவு செஞ்சு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து முல்லை பெரியார் இஷ்யூல வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா இருக்கும் பொழுது வந்து 142 அடியா உயர்த்தி காட்டினாங்க. ஆனா வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து குறிப்பா சொல்றேன்னா 2021 வந்து ஒரு முறை கூட 142 அடி கொள்ளளவை திமுக அரசு இன்னைக்கு வரையும் எட்டல. ஆனா வந்து அதிமுக ஆட்சியில இருக்கும் 142 அடியா ஸ்டோர் பண்ணாங்க முல்லை பெரியார் அணியை. நீங்க ஏன் வந்து 142 அடியா உங்களால ஸ்டோர் பண்ண கூட முடியல? ஏற்கனவே நமக்கான உரிமை தான், அது ஏற்கனவே வாங்கி வச்சிட்டாங்க அதிமுக, அதை கூட உங்களால செயல்படுத்த முடியலையா? அப்படி யாருக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் வந்து எய்ம்ஸ் பத்தி பேசி ஆகணும். எய்ம்ஸ் இன்னைக்கு வரையும் சு வெங்கடேஷனான மதுரை எம்பியான சு வெங்கடேஷனும் பேசுறது, திமுகவுடைய இளைஞர் அணி தலைவரா இருக்கக்கூடிய செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதியும் பேசுறாரு. அவர் மட்டும் இல்ல, இன்னொருத்தர் வந்து அவர் வந்து பேசுறதோடு இருந்தா பரவாயில்ல, ஆட்சி 2019 ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்துட்டாரு. தயவு செய்து இது வந்து அலர்ட் ஃபார் ஆல் த செங்கல் வியாபாரிகள், தயவு செய்து செங்கல்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். காணாமல் போனால் அதற்கு வந்து திமுக நிர்வாகம் பொறுப்பல்ல. இது வந்து ஒரு சாதாரண மக்களா செங்கல் வியாபாரிகளுக்கு வந்து நான் சொல்றேன். ஏன்னு சொல்ல போனான்னு பாத்தீங்கன்னா 2019 ஒரு செங்கலை தூக்கிட்டு ஊரா சுத்தினாரு உதயநிதி அவர்கள். எய்ம்ஸ் வரல, எய்ம்ஸ்க்கு வந்து செங்கல் மட்டும் தான் அடிக்கல் நாட்டினாங்க. அடிக்கல் நாட்டி 2017 அடிக்கல் நாட்டாங்க. 2-3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே வரலன்னு 2019 பேசினார். சரி, வரலதான். நீங்க வந்து இன்னைக்கு வந்து 5 வருஷம் எம்பியா வந்து சென்ட்ரல்ல இருந்தீங்களா? மெஜாரிட்டியான எம்பி உங்களோட எம்பி தானே. அப்படி இருக்க பட்சத்துல எத்தனை நாள் நாடாளுமன்றத்துல எய்ம்ஸ் பத்தி விவாதிச்சிட்டீங்க? ஒரு நாள் கூட விவாதிக்கல. திமுக அரசு, இன்னைக்கு இருக்க திமுக அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்க வந்து மத்தியில இருக்கும் பொழுது, அதாவது எம்பியா இன்னைக்கு இருக்கும் பொழுது என்னென்ன செஞ்சீங்கன்ட்டு தயவு செய்து இந்த 2024 கண்டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதை பார்த்துட்டு மக்கள் வாக்களிக்கட்டும். மக்கள் நீங்களும் கேளுங்க. நீங்க வந்து ஏற்கனவே இத்தனை முறை மெஜாரிட்டியா இருந்தீங்க, தமிழக உரிமைகளை என்னத்தை நீங்க வந்து பாதுகாத்தீங்க, என்ன உரிமையை மீட்டு கொடுத்தீங்கன்னு கேளுங்க. மாறாக இவங்க பண்ண இது பாத்தீங்கன்னா வந்து இவங்க பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க விட்டு கொடுத்ததா அதிகம். மத்தியில வந்து திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இருக்கும் பொழுது திமுக வந்து தமிழக உரிமையை வந்து நிறைய விட்டு கொடுத்திருக்காங்க. திரும்ப நம்ம அது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் வர இவங்களோட பிராண்டிங் வந்து மாற ஆரம்பிச்சிடும், இவங்களோட விளம்பர செய்கையெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பரோட்டா வீசுறது, அதே மாதிரி வந்து சாதாரண கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு முதல்வர் வந்து வாக்கிங் போறது, அதே மாதிரி மக்களை பார்த்து செல்ஃபி எடுக்கிறதுன்னு மாற ஆரம்பிச்சோம். ஆனா இவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னா மக்களை நேரடியில போய் பார்க்க மாட்டாரு, கை கொடுத்தா கூட கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தயவு செஞ்சு வந்து ஓட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன். இவங்க வந்து மத்தியில இருக்கும்போது தமிழக உரிமைகளை விட்டு கொடுத்தது என்னன்னு மிகப்பெரிய துரோகம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரோ கார்பன் வேளாண் மண்டலமா தஞ்சாவூர் சுற்றி வட்ட டெல்டா மாவட்டங்கள்ல வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது முதல்ல கையெழுத்து போட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் மூலம் தான் கையெழுத்து போட்டாரு. அன்னைக்கு வந்து இவங்க மத்தியிலேயே இவங்க வந்து ஆட்சியில இருந்தாங்க காங்கிரஸோட. அதுக்கப்புறம் வந்து கல்வியை வந்து மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு யாருதான் விட்டு கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா, இதே வந்து திமுக அரசு தான் வந்து கல்வி வந்து மாநில பட்டியல இருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு விட்டு கொடுத்தாங்க. ஒருவேளை வந்து அது மாநில பட்டியலே இருந்ததா நீட் போன்ற தேர்வுகளை ஈஸியா தமிழ்நாடு கவர்மெண்டாலேயே வந்து கேன்சல் பண்ணிருக்க முடியும். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு முதல்ல வந்து தடை வாங்கினது யார் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா, திமுகவோட ஆட்சி காலத்துல திமுக எம்பிஸ் அன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல அதிகமாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கச்சத்தீவை வந்து விட்டு கொடுத்தது, மீனவர்கள் சார்ந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்தது வந்து நம்மளோட உரிமை, நம்மளுடைய நிலத்தை விட்டு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இதே திமுக தான். மத்தியில வந்து காங்கிரஸோட கூட்டணியில இருக்கும்போது தான் நீ கச்சத்தீவை விட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இன்னொன்னு துயர நிகழ்வு நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில வந்து நடந்த ஈழ இனப்படுகொலை. இதுவும் யார் ஆட்சி காலத்துல நடந்தது பாத்தீங்கன்னா, இதே திமுக அரசு ஆட்சி காலத்துல நடந்தது. இப்ப நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. என்னன்னு வந்தீங்கன்னா, யார் வந்து உண்மையான பிஜேபியோட பி டீம்னு சொல்லியிருக்கேன். பேனா சிலை வைக்கிறதுக்கு அனுமதி, RSS ஊர்வலத்துக்கு அனுமதி, இது ஒரு விஷயமே போதும் பி டீம் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில திமுக அரசு மத்தியில ஆட்சியில அங்கம் வகிக்கும் பொழுது விட்டு கொடுத்த தமிழக உரிமைகளை விட்டு கொடுத்ததெல்லாம் வந்து இவங்களே விட்டு கொடுப்பாங்களா? இதே வாக்குறுதி இந்த முறை வந்து அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் சொன்ன பாருங்க, 10 லிஸ்ட் சொன்ன பாருங்க, 10 பேர் கண்டிப்பா இந்த வேட்பாளர்களா திமுக சார்பில் இருப்பாங்கன்ட்டு. இன்னொன்னு சொல்றேன், இந்த முறை வந்து திமுக வெளியிடுற உறுதிமொழி, அதாவது இதெல்லாம் வந்து நாங்க செய்வோம் ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்றதுல வந்து கச்சத்தீவை மீட்கிறதுன்னு சொல்லுவாங்க, நீட்டை வந்து ஒழிப்பன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டில இருந்து மாநில பட்டியை கொண்டு வரணும்னு கண்டிப்பா இந்த முறை வந்து மேனிபெஸ்டோ திமுக மேனிபெஸ்டோல இருக்கும்னு இந்த முறை நானே சொல்றேன். சாதாரண மக்கள் ஏன்னா வருஷம் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இதுல யாரா விட்டு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இதே திமுக தான் விட்டு கொடுத்துருது. அதுக்கப்புறம் வந்து அதிமுக பத்தி பேசும்போது இன்னொன்னு பேசியே ஆகும். தமிழகத்துல வந்து அதிமுக வந்து பிஜேபியோட பி டீம்னு இன்னைக்கு வரையுமே திரும்ப வந்து டிஎம்கே வந்து ஒரு விளம்பர மாடல் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இல்ல வந்து மக்கள் மனசை வந்து டியூன் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, பிஜேபியோட பி டீமாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா வந்து ஒண்ணு மட்டும் சொல்ல நினைவு கூற விரும்புறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது 2016 முடிவு, அதாவது 2017 இருந்து 2021 4 ஆண்டு காலம் அவர் முதல்வராக இருக்கும்போது அவர் செய்த சில சாதனைகள் மட்டும் உங்ககிட்ட வந்து குறிப்பிடணும்னு விரும்புறேன். இதெல்லாம் வந்து மத்திய அரசோட பி டீமா இருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்க முடியுமா நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. ஒரே வருடத்துல 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது திரு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துலதான். அதுக்கப்புறம் வந்து 7.5 உள்ஒதுக்கீடு, நீட் வந்து தமிழக அரசு கட்டுப்பாட்டுல இல்ல, ஒழிக்கிறது வந்து தமிழக அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு இருந்த எடப்பாடி தலைமையிலான அரசு மத்திய அரசு எடுத்து உச்ச நீதிமன்றத்திலே மனு தாக்கல் பண்றாங்க. அந்த கேஸ் இன்னைக்கு வரையும் போயிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, சரி தற்காலிகமா மக்கள், அதாவது மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களே அவங்களுக்கு என்ன தீர்வுன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீயா வந்து நீட் கோச்சிங் சென்டர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஃப்ரீ கோச்சிங் சென்டரை உருவாக்குனாங்க. இன்னைக்கு அந்த கோச்சிங் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி 7.5 உள்ஒதுக்கீடு, கிராமப்புற மாணவர்களும் அரசு பள்ளி படிச்ச மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடை ஒதுக்கி கொடுத்தது வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல. இதெல்லாம் வந்து மத்திய அரசோட பி டீம், அதாவது பிஜேபி அரசோட பி டீமா இருந்தா இந்த திட்டம் கொண்டு வந்திருக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேளாண் மண்டலமா அறிவிச்சது. எதை வந்துன்னா டெல்டா மாவட்டம், யார் வந்து ஹைட்ரோ கார்பனுக்கு சைன் போட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின். டெல்டா மாவட்டங்களை ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம்னு வந்து விவசாய தொழிலை நசுக்கிறதுக்காக சைன் போட்டது ஸ்டாலின். அதை எதிர்த்து ஹைட்ரோ கார்பன்லாம் எடுக்க முடியாது, அது வேண்டாம் மண்டலம், இதுக்கப்புறம் அங்க வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க கூடாதுன்னு அறிவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில். இப்ப இந்த சொன்ன 3 திட்டங்களும் வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட பி டீமா இருந்திருந்தா அதெல்லாம் பண்ணிருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி திமுக வந்து சென்ட்ரல்ல அங்கம் வகிச்சும் போது விட்டு கொடுத்த நம்மளோட உரிமைகளையும் நான் சொல்லிட்டேன். தயவு செய்து ஓட்டு போறதுக்கு முன்னாடி மக்கள் நீங்க வந்து யோசிச்சு போடுங்க. ஆனா வந்து இது வந்து வெறும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, நம்ம உரிமை சார்ந்த தேர்தல். நம்ம உரிமையை வந்து மத்தியில யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி எடுத்து பேசியிருக்காங்க அப்படின்ற தேர்தல். அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உரிமையை எடுத்து பேசின ஒரே ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு வந்து அஇஅதிமுக. நீங்க வந்து வேற கட்சியா கூட இருக்கலாம். நீங்க வந்து ஆனா யோசிச்சு மட்டும் பாருங்க, காவேரி இஷ்யூவா இருந்தாலும் சரி, முல்லைப்பெரி இஷ்யூவா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, எய்ம்ஸா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து வேளாண் மண்டலமா அறிவிச்சதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து பல திட்டங்களுக்கு பல முறை வந்து நாடாளுமன்றத்தை முடக்கியதும், நாடாளுமன்றத்தை வந்து அறிவுசாரா யூஸ் பண்ணது வந்து அஇஅதிமுக தான். தயவு செய்து ஓட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, எந்த கட்சி மக்களுக்கான கட்சி, எந்த கட்சி விளம்பரத்துக்கான கட்சி, யார் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே இந்த காலத்துல வந்து மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாத்துறாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு வாக்களிங்கன்னு சொல்லி இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.